ஓம் கணபதியே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையே என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அனு அனு எங்கே உன் அருமை மகன் அஜித் என்று கோபமாக கேட்டுக்கொண்டே வந்தார் கணவர் அருண். அஜித் தன் ஃப்ரெண்ட் பாபு வீட்டுக்கு படிக்க போயிருக்காங்க என்று சொன்னாள் அனு. ஏன், நம் வீட்டிலிருந்து படிச்சா படிப்பு ஏறாதா சாருக்கு? எதுக்கு பாபு வீட்டுக்கு போகணும் என்று சத்தம் போட்டுக்கொண்டே சென்றார் அருண். பாபு அஜித் இருவரும் போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தனர். சூப்பர்டா அஜித், நீ படிக்கிற லட்சணம் என்று சத்தம் போட்டு அஜித்தை தன்னுடன் வீட்டுக்கு அழைத்து வந்தார் அருண். ஏங்க, என்னங்க ஆச்சு? நீங்க இவ்வளோ கோபமா இருக்கீங்களே என்று கேட்டாள் அனு. அஜித் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். ஜூன் 19 தேசிய வாசிப்பு தினம். அஜித்துடைய வாசிப்பே சரியில்லை சார் என்று அவன் கிளாஸ் டீச்சர் பத்மா மேடம் என்னிடம் ஃபோனில் சொன்னாங்க. பாபு வீட்டில் இவங்க 2 பேரும் ஃபோனில் கேம் விளையாடுறாங்க தெரியுமானு என்று கேட்டாள் அருண். பக்கத்து வீட்டு பத்மா மகள் பவித்ராவை பார், 5 வயது தான், எப்படி வாசிக்கிறார் தெரியுமா? இங்கே வாடா அஜித், இதை படி என்று சொன்னார் அருண். அகர முதல எழுதலாம் அதிபாகன் முதலை குலக்கு என்று வாசித்தான். அங்கிள், உங்களை எங்க அப்பா கூப்பிடுறாங்க என்று வந்தாள் பவி. இங்கே வாமா பவி, இதை வாசி என்று சொன்னார் அருண். அங்கிள், இது எனக்கு பார்க்காமலே தெரியுமே என்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதச்சே உலகு என்று வாசித்தாள் பவி. பாருடா அஜித், உன்னை விட சின்ன பெண் பவி எப்படி வாசிக்கிறா பாத்தியா என்று சத்தம் போட்டார் அருண். அஜித்தண்ணா, நாளையிலிருந்து நீங்க எங்க அம்மாவிடம் டியூஷன் படிக்க வந்துடுங்க என்று சொன்னாள் பவி. நன்றி, வணக்கம்.